இப்போ அடுத்த விவிலிய பெயர்களை பார்ப்போம். இலாமெட், இது வாவ், இது யோட். இல், இது சேரே, ஏ. இவ், இது ஹீரக், இ. யோட், இ. லேவி, லேவி. பழைய ஏற்பாட்டிலே பார்த்திருப்போம். லேவி யாக்கோபு அவர்களுடைய மூன்றாவது குழந்தை. தொடக்க நூல் 23:34 நாம் வாசிப்போம். லேயா மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி. ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவி என்று சொன்னால் இணைதல், ஜாயின், டு கனெக்ட், இணைந்திருத்தல் என்பது போன்ற ஒரு பொருள். அடுத்து வார்த்தை இஸ்ராயேல், யோட், இ. ஹீரக், இ. சென், இங்கே இடது பக்கத்தில் புழுகிறதால் இஸ். ஷ்வா, ஷ்வா, இதற்கு உச்சரிப்பு கிடையாது. ரே, இர், ஆ. காமெட்ஸ், ஆலிஃப்க்கு உச்சரிப்பு கிடையாது. இதற்கு சேரே என்று பொருள், அதுக்கு ஏ என்ற உச்சரிப்பு. லாமெட், இல். இஸ்ராயேல், இஸ்ராயேல். எல் எப்பொழுதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல் அப்படின்னா கடவுளை குறிக்கிறது. எல் அப்படின்னா கடவுள் என்று பொருள். எலோஹிம் என்று நம்முடைய பார்த்திருப்போம். இந்த கடவுளோடு போராடுகிறவர் என்று நாம் சொல்கிறோம். தொடக்க நூல் 32:28 அதனுடைய பொருள் நாம் பார்ப்போம். கடவுள் அனுப்பிய ஆடவரோடு மற்போரிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு அந்த ஆடவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ராயேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். ஆகவே யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயேல். யாக்கோபு நாம் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஒரு முதுபெரும் தந்தை. அவருடைய இன்னொரு பெயர், அந்த ஆண்டருடைய தூதர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் வைக்கின்ற பெயர், ஆண்டர் வைத்த பெயர் இஸ்ராயேல். கடவுளோடும் மனிதரோடும் போராடுகின்றவர், போராடி வெற்றி கண்டவர் என்ற பொருளிலே இஸ்ராயேல் என்று பொருள். அதற்கு நாட்டின் பெயரும் இஸ்ராயேல் அதற்கு பிற்காலத்திலே வந்துவிட்டது. அடுத்த வார்த்தை இது ஷின், இது வலது பக்கத்தில் இருக்கிறதால் இஷ். இது பட்டா, ஆ. அடுத்து பேட், இப். புல், டாகேஷ் புள்ளி இருக்கிறதா, இப். இது பட்டா, ஆ. இது டாவ், அங்கே இட். ஷாபாட், ஷாபாட். சாபத் டே, இங்கிலீஷில் சாபத் டே அப்படின்னு சொல்லுவோம். சாபத் நாள், ஓய்வு நாள், கடவுளுக்கான நாள். மற்ற வேலைகளை செய்யாமல் கடவுளுக்காக ஒரு நாள், கடவுளுக்காக ஒதுக்கப்படும் நாள் என்று கூட சொல்லலாம், சாபத் டே. அடுத்து இது டாலட், இங்கே டாகேஷ் இருக்குது, இட். இங்கே காமெட்ஸ், ஆ, வாவ், இவ், ஹீரக், இ, யோட், இ, டாலட், இட், டாவீட். நாம் பார்க்குறோம் தாவீது என்று நாம் வாசிக்கின்றோம். தமிழில் டேவிட் என்று இங்கிலீஷில் வாசிக்கிறோம். டேவிட் என்றால் அதனுடைய அர்த்தம் பொருள் அன்புக்குரியவர், பிலவட், அன்புக்குரியவர் என்று பொருளும் இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் டோட் என்றால் ஒரு அன்புக்குரியவர் என்றும் பொருள். டோட் என்றால் மாமா, சிற்றப்பா, பெரியப்பா, அந்த பொருளிலும் அது வரும். ஆக தாவீது என்று சொன்னால் அன்புக்குரியவர் என்று பொருள். அடுத்து யெகூடா, யோட், ஈ, ஷ்வா,
இதற்கு உச்சரிப்பு கிடையாது. சில நேரங்களில் என்பது போன்ற உச்சரிப்பு இருக்கும். ஆனால் பொதுவாக உச்சரிப்பு கிடையாது. ஷ்வா. இதற்கு ஹே, இஹ். இதற்கு வாவ். அப்புறம் ஷுருக். அதனால் 2 சேர்ந்தா ஊன்னு சொல்லக்கூடாது. என்று முடிக்க வேண்டும். இது டாலட், இட். காமெட்ஸ், இந்த இறுதியில் வந்தால் அது பொதுவாக உச்சரிக்கப்படாது. யஹூடா, 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 யூடா, யஹூடா அப்படி தான் நம்ம கரெக்டான உச்சரிப்பு அப்படின்னா அதுதான் பிற்காலத்தில் ஜூடா இங்கிலீஷில் யூதா என்று அது மாறிப்போனது. யூதா என்பவர் யாக்கோபின் புதல்வர்களில் ஒருவர். யாக்கோபின் மகன்களில் ஒருவர். தொடக்க நூல் 29:35 அதில் பார்க்கின்றோம். லேயா மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா அப்படின்னா ஹூடா என்றால் என்ன அர்த்தம் என்று கடவுள் போற்ற பெறுவாராக, கடவுள் மகிமை பெறுவாராக, மாட்சி பெறுவாராக, லெட் ஹிம் பி பிரைஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது போன்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது யூதா. யூதா என்பது யாக்கோபு இல்லையா அவருடைய குழந்தை பிள்ளை. எருஷலாயிம், யோட் இ ஷ்வா. இதற்கு இது கிடையாது, அசைவு கிடையாது, உச்சரிப்பு கிடையாது, சைலண்ட். இது ரேஷ், இர், வாவ். வாவும் ஷூருக் எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஊ என்று உச்சரிக்கப்படும். ஷீன் இங்கே வலது பக்கத்தில் இருக்குது. இது காமெட்ஸ், லாமெட், இல், பட்டஹ் அதுவும் யோடு, இ, ஹீரக் இது இதுவும் இ. மெம், ஃபைனல் மெம், சோஃபிட் மெம் அப்படின்னு சொல்லுவோம். இம். இதை வாட்ச எருஷலாயீம். எருசலேம் எப்ரேயத்தில் எருஷலாயீம் அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. எருஷலாயீம் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க. அது எருசலேம். எருசலேம் என்ற பெயர் யோசுவா 10:1 தான் முதல்ல அந்த பெயர் பழைய ஏற்பாட்டில் வருது. அது இந்த எரு அப்படின்னா அது ஒரு ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு தண்ணீர் பாய்வதை போல் பாய்வது. ஷலாயீம் ஒரு ஒரு கம்ப்ளீட், ஒரு முழுமையை நோக்கி பயணப்படுதல். அது மாதிரி ஒரு எருசலேம் என்றால் முழுமையை நோக்கிய பயணம், இல்லை முழுமையை நோக்கிய பாய்ச்சல், அது போன்ற முழுமையை நோக்கிய ஓட்டம், அது போன்ற ஒரு பொருள் எருசலேம் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. எருசலேம் கேள்விப்பட்ட எருசலேம் மலை, ஏற்கனவே எருசலேம் என்ற நகர் ஏற்கனவே மலை, ஒரு மேடான பகுதியில் அல்லது மலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஊராகும். அடுத்து ஷவுல், இஷீன். இது இங்கே வலது பக்கத்தில் புள்ளி இருக்கிறது. இஷ். காமெட்ஸ், இது ஆலிஃப், அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. வாவ் அண்ட் ஷூருக் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஊ என்று பொருள். லாமெட், இல். ஷவுல், அதாவது நம்ம சவுல் அப்படின்று நாம் படிக்கின்றோம். அதனால் இந்த இது இஸ்ரேல் மக்களின் முதல் அரசர் சவுல். அவர் இறைவாக்கினர் சாமுவேல் அவர்களால் திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அது 1 சாமுவேல் 10:1 பார்ப்போம். இல்லை சவுலை பற்றி இந்த 2 இடத்திலும் நாம் பார்ப்போம். நிறைய இடங்களில் பார்ப்போம். இது முக்கியமான தொடக்க இடங்கள். அவருடைய சவுலின் ஒரு பென்யமீன் குலத்தினன், அவருடைய அப்பா பேர் கீசு என்பது போன்ற தகவல்களை இந்த இடத்துல இந்த பதிவுகளில் 1 சாமுவேல் 9:1-2, 1 சாமுவேல் 10:1 நாம் பார்ப்போம். சவுல், அதற்கு ஒரு பொருள். சவுல் என்றால் ஒரு டு ஆஸ்க், ஒரு வேண்டி கேட்டல் என்ற பொருள் தரும். கேட்பது, வேண்டி கேட்பது, ஒரு உதவி கேட்பது, அது மாதிரி, அது போன்று ஒரு பெட்டிஷன்
என்ற அர்த்தமும் இதில் இருக்குது சவுலில். அடுத்து ஆலிஃப், அதற்கு உச்சரிப்பு கிடையாது. பட்டாஹ் ஆ, ஹே இஹ். இது பாருங்கள், ஹாட்டைஃப் பட்டாஹ். இது ஒரு சிறிய குரில் போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரேஷ் இர். அப்புறம் இங்கே ஒரு ஹோல் நேம் வந்துருக்கு, ஓ. இது இன் நூன், அதோடைய சோஃபிட் நூன் இன். அஹ்ரோன், அஹ்ரோன், ஆரோன் அவருடைய பெயர். இங்கிலீஷில் ஏரன் அப்படின்னு. அவருடைய அர்த்தம் இதுக்கு ஒரு ஓர் என்று ஏற்கனவே படிச்சிருப்போம். ஓர் என்றால் ஒளி, லைட். இன்னொன்று ஹர் என்றால் மலை என்ற பொருளும் இதில் இருக்குது. இந்த ஹர், ஓர், இதுக்கெல்லாம் ஒரு மலை போல் ஒரு 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 உயர்ந்த எண்ணங்கள் உடையவர், ஒரு உள்ளொளி பெற்றவர், உயர்ந்த எண்ணங்களை, மலை போன்ற உயர்ந்த எண்ணங்களை, அது போன்ற அர்த்தங்கள் இந்த பெயருக்கு உண்டு. ஆரோனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் மோசே, மிரியாம் அவருடைய சகோதரர், மோசேவின் சகோதரர். அவர் லேவியர் குலத்தைச் சேர்ந்தவர். ஒரு ஒரு பிரிஸ்ட்லி கிளாஸ், ஒரு கோவிலில் பணி செய்யும் ஒரு குருத்துவ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நாம் பார்த்திருப்போம். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விடையை, விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.